வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A giant refracting telescope, இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. At an observatory has an objective length. This is called objective lens of focal length 15 centimeter. அப்போ இந்த objective lens உடைய focal length of objective lens is 15 centimeter. Okay. அடுத்தது, if an eyepiece of focal length, eyepiece is 1 centimeter is used. What is the angular magnification? Angular magnification நம்ம போடுறதா FOB FE தான். angular magnification FO by FE. அப்போ angular magnification is என்ன வரும்? 150. ஓ தப்பா போட்டுக்கோம் பாரு. 15 meters. அப்ப எத்தனை சென்டிமீட்டர் into 100. அப்ப 15 மீட்டரா இருந்தா 1500 சென்டிமீட்டர். அப்போ 1500 சென்டிமீட்டர் by 1 சென்டிமீட்டர். மேக்னிபிகேஷன் என்னாச்சு? 1500. Are you clear? செகண்ட் பார்ட் போலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஆங்குலர் மேக்னிபிகேஷன், நார்மல் மேக்னிபிகேஷன் தான் ஃபார்முலா. சரியா? அதுக்கு பிறகு ஆங்கிளையும் போடலாம். ஆல்பா பை பீட்டா போடுவோம். அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஈக்குவல் டு திஸ் மேக்னிபிகேஷன் தான். அடுத்து போலாம். இந்த டெலஸ்கோப் இஸ் யூஸ்ட் வியூ த மூன். இது அந்த டயகிராம் தான். மூணை வியூ பண்றோம். சரியா? இதான் மூன். இது அப்ஜெக்டிவ் லென்ஸ். இது ஐபீஸ். இது ஐபீஸ். இது இமேஜ் ஃபார்ம் ஆனது. கிளியர் ஆயிடுச்சா? இது மூன். இப்ப என்ன கொடுத்திருக்கு? வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த மூன்? இதத்தான் கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த மூன் தான் கேட்டிருக்கே ஒழிய டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த மூன் ஃபார்ம்டு பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ண இமேஜ் உடைய டயாமீட்டரை பார்த்துட்டோம். டயாமீட்டர் ஆஃப் த மூன் கொடுத்தா இதுதான் டயாமீட்டர் ஆஃப் த மூன். இதான் diameter of the moon and the radius of the lunar orbit என்ற இதான் radius of the lunar orbit. சரிதானா? இப்போ இது ஒரு கம்பாரிசன் தான். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த தீட்டா ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். அப்போ இது அப்ப நம்ம இப்படி போடலாமா? இது இது radius of the moon சொல்லலாமா? radius of the moon is half the value of diameter of the moon. No. அப்போ இது ரேஷியோ சொல்லு. ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான். தீட்டா எடுத்தேன்னா ஆர் tan தீட்டா எடுத்து போடலாம். tan தீட்டா போட்டேன்னா கன்ஃபியூஷன். அப்ராக்சிமேட்லி ஃபார் a small value of theta tan theta will be equal to theta. அப்ப என்ன வரும்? rm by இது radius of the moon by distance. radius இந்த distance of moonன்றது r னு வெச்சுக்கலாமா? இந்த distance வேற r னு வெச்சுக்கிட்டேன். is equal to அதேதான் radius of the image by இந்த distance. எதுக்கு இடையில இருக்க distance? the distance இதுதான் focus. இந்த distance நம்ம என்னன்னு சொல்லலாம்னா which is nothing but f4 சொல்லிடலாம். focal length of the objective lens. ஓகே? அப்போ இது r ன்றது radius of the moon, r ன்றது distance of the moon. இதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. image, radius of the image of the moon, focal length. எல்லா டேட்டாவும் இருக்கான்னு பாரு. அப்போ டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. radius of the image வெளிய எடுத்துறலாம். radius of the image will be equal to radius of the moon by distance of the moon into focal length. மூணு டேட்டா இருக்கு. divided by 2 போட்டு நான் எழுதிட்டேன். the value is diameter of the moon 3.48. அப்ப divided by 2 போட்டேன்னா 1.74. 1.74 is the radius of the moon. புரிஞ்சுக்கணும். 1.74 into 10 to the power of 6 meter into இதோடைய focal length 15 centimeter, 15 meter by இந்த distance கொடுத்திருக்காங்க. இந்த distance என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.8 into 10 to the power of 8 meter. அந்த lunar distance 3.8 into 10 to the power of 8 meters. இத கால்குலேட் பண்ணேன்னா you will get the answer. அதான் இதோடைய diameter. அதான் radius. The value is 6.87 into 10 to the power of -2 meter. இதுதான் கேட்டிருக்கு. ரேடியஸ் கேட்டிருக்க, டயாமீட்டர் கேட்டிருக்கா?
அப்போ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிரு, diameter into 2. அப்போ diameter will be 2 into radius of the image. அப்போ 2 into 6.87 into 10 to the power of minus 2, which is nothing but எவ்வளவு 13.74 centimeter. இந்த டயக்ராமும் நீ மனப்பாடம் பண்ணணும். இந்த டயக்ராம் கொடுக்க மாட்டான். புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த சம போட்டோன்றது. சம்திங் டிஃபரெண்ட். இது diameter of the moon, இது diameter of the image. நம்ம இங்க இருந்து பார்த்துருக்கோம். இது ஐபீஸ். சரிதானே? இதத்தான் அவன் கேட்டு எவ்வளவு டயாமீட்டர்ல இமேஜ் பாம்பு. கரெக்டா? இது ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதை வச்சு இந்த சம சால்வ் பண்ணியிருக்கிறோம்.